நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜ்முதீன், வாசிப்பவர் J. யோகராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு சேவையின் நிறைவேற்றுத்துறை அதிகாரிகளின் பிரச்சினைகள் பற்றி ஆராய்வதற்கு குழு நியமனம். நாட்டை பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ள நினைப்பவர்களே பொருளாதார நிலைமாற்று சட்டமூலத்தை எதிர்ப்பதாக ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க தெரிவிப்பு. ரயில் நிலையங்களுக்கு அருகில் நடைமுறைப்படுத்தப்படும் பார்க் அண்ட் ரைட் வேலைத்திட்டம் அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தலைமையில் இன்று ஆரம்பம். பட்டப்படிப்பை தொடர்புக்கு மாணவர்களுக்கு வழங்கும் வட்டியற்ற கடனை 15 லட்சம் ரூபாவாக அதிகரிக்க நடவடிக்கை. உலக புகைத்தல் எதிர்ப்பு தினம் இன்று. காசாவில் இடம்பெறும் மனித பேரவலத்தை தடுப்பதற்கு சர்வதேச சமூகம் கைகோர்க்க வேண்டும் என்றும் மனித உரிமைகள் அமைப்புகள் வேண்டுகோள். அவை தலைப்புச் செய்திகள். பிரதமர் தினேஷ் குணவர்தனை இலங்கை நிர்வாக சேவை சங்கத்தின் அதிகாரிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இந்த சந்திப்பு அலரி மாளிகையில் நேற்று இடம்பெற்றது. அரசு சேவையில் சம்பள முறைமையில் நிலவும் முரண்பாடு மற்றும் மத்திய வங்கி ஊழியர்களின் சம்பள அதிகரிப்புக்கு மத்தியில் அரசு சேவையில் ஏற்பட்டிருக்கும் சிக்கல் தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. குறித்த விடயம் சம்பந்தமாக தான் நன்கு அறிந்து கொண்டிருப்பதாக பிரதமர் இதன்போது கூறினார். அரசு சேவையின் நிறைவேற்றுத்துறை அதிகாரிகளின் நிலைமை பற்றி ஆராய்வதற்கு குழு ஒன்று நியமிப்பதாக பிரதமர் இதன்போது உறுதியளித்தார். நாட்டை மீண்டும் பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ள நினைப்பவர்களே பொருளாதார நிலைமாற்ற சட்டமூலத்தை எதிர்ப்பதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க தெரிவித்தார். நாட்டின் பொருளாதார தொடர்பில் தற்போதைய அரசாங்கம் நம்பிக்கையான இலக்கை கொண்டுள்ளது. எனினும் எதிர்க்கட்சிகள் அரசியல் நோக்கத்தை மட்டும் கொண்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே ராஜாங்க அமைச்சர் இதனை தெரிவித்தார். பொருளாதார நிலைமாற்ற சட்டமூலத்தின் ஊடாக உற்பத்தி திறனை அதிகரித்து ஒவ்வொரு பிரஜைக்கும் சம வாய்ப்புள்ள நாடாக இலங்கையை மாற்றுவது எதிர்பார்ப்பாகும். சிறந்த உட்கட்டமைப்பு வசதிகளை கொண்ட நாட்டை உருவாக்குவதும் இதன் மூலம் எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். அனுராதபுரம் கல்கிரியாகம ஆட்டியாகல மடாட்டுகம வீதி அபிவிருத்தி செய்யப்பட உள்ளது. இது தேசிய நாமல் உயனவிற்கான நுழைவு பாதையாகும். அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தலைமையில் அபிவிருத்தி பணிகள் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன. பாராளுமன்ற உறுப்பினர் இஷாக் ரஹ்மானும் இந்த நிகழ்வில் பங்கேற்றார். வீதியின் 13 கிலோமீட்டர் தூரம் காப்பற்றிடப்பட்டு அபிவிருத்தி செய்யப்பட உள்ளது. முதற்கட்டத்தில் மடாட்டுகம தேசிய நாமல் உயன நுழைவு பாதை வரையான 8 கிலோமீட்டர் தூரம் காப்பற்றிட்டு அபிவிருத்தி செய்யப்படும். தனியார் பல்கலைக்கழகங்களில் பட்டப்படிப்பை தொடர்புக்கு மாணவர்களுக்கு இதுவரை வழங்கிய 8 லட்சம் ரூபாய் வட்டியற்ற கடன் 15 லட்சம் ரூபாவாக அதிகரிக்கப்பட உள்ளது. இதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. 2017ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கடன் திட்டத்தின் கீழ் 7 பிரிவினருக்கு கடன் வழங்கப்பட்டுள்ளது. எனினும் கடன் பெற்ற 2 குழுக்கள் மட்டும் இதுவரை பட்டப்படிப்பினை பூர்த்தி செய்துள்ளன. உலக புகைத்தல் எதிர்ப்பு தினம் இன்றாகும். புகையிலை தொழிற்துறையில் பங்கேற்பதில் இருந்து எமது பிள்ளைகளை பாதுகாப்போம் என்பது இம்முறை புகைத்தல் எதிர்ப்பு தினத்தின் துணைப்பொருளாகும். இலங்கையில் புகைத்தல் பாவனை குறைவடைந்து வருவதாக மதுசார மற்றும் போதைப்பொருள் தகவல் மத்திய நிலையம் தெரிவிக்கிறது. இளம் தரப்பினரிடம் புகைத்தல் பாவனை துரிதமாக குறைவடைந்து வருவதாகவும் நிலையம் குறிப்பிட்டுள்ளது. உலக புகைத்தல் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் பல்வேறு நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டிருக்கும் நிலையில் எரிபொருள் கசிவுக்கு உள்ளாகி இருக்கும் கப்பலை சமுத்திர சுற்றாடல் பாதுகாப்பு அதிகார சபை பொறுப்பேற்றுள்ளது. எரிபொருள் கசிவு தொடர்பில் குறித்த கப்பல் நிறுவனத்துக்கும் காப்புறுதி நிறுவனத்துக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த கப்பல் பழுதுபார்த்தலுக்காக சில தினங்களுக்கு முன்பு கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. ரயில்வே திரைக்கள நாடளாவிய ரீதியில் உள்ள ரயில் நிலையங்களுக்கு அருகில் நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்கும் பார்க் அண்ட் ரைட் வேலை திட்டம் அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தலைமையில் இன்று ஆரம்பித்து வைக்கப்படும். இதன் பிரதான நிகழ்வு பாதுக்க ரயில் நிலையத்துக்கு அருகாமையில் இன்று காலை இடம்பெறும். உலக சுற்றாடல் தினத்துக்கு சமாந்தரமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கும் சுற்றாடல் வாரத்தின் 2வது தினம் இன்றாகும். பத்திரமுள்ள செச்சிரி பாயவுக்கு முன்னால் சுற்றாடல் தின நிகழ்வு ஒன்று இன்று நடைபெற உள்ளது. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப.
பாராளுமன்ற அடுத்த அமர்வு எதிர்வரும் 4ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை நடைபெறும். சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்தன தலைமையில் பாராளுமன்ற விவகாரம் தொடர்பான செயற்குழு அண்மையில் கூடியது. அதன் போதே இந்த தீர்மானம் எட்டப்பட்டது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு இலங்கை சுற்றுலா பயணிகளுக்கு விசா அனுமதியின்றி தாய்லாந்து செல்வதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எதிர்வரும் ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இது அமலுக்கு வருகிறது. இலங்கையைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் விசா இன்றி 60 நாட்கள் தாய்லாந்தில் தங்கியிருப்பதற்கான வாய்ப்பு இதன் மூலம் கிடைக்கிறது. உலகச் செய்திகள். காசா மீதான போர் இன்னும் 7 மாதங்களுக்கு நீடிக்கும் என்று இஸ்ரேல் அறிவித்துள்ளது. காசாவில் உடனடியாக போர் நிறுத்தத்தை அமல்படுத்துமாறு ஐக்கிய நாடுகள் சபையும் சர்வதேச நாடுகளும் வலியுறுத்தியுள்ள நிலையிலேயே இஸ்ரேல் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளது. ஹமாஸை அழிக்க இன்னும் 7 மாதங்கள் தேவைப்படும் என்று இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திசச்சி ஹனேஜிவி தெரிவித்துள்ளார். எகிப்து எல்லையில் பெரும் பகுதியை இஸ்ரேல் ராணுவம் கட்டுப்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இஸ்ரேல் பலஸ்தீனத்தின் மீது கண்மூடித்தனமாக தாக்குதல்களை மேற்கொள்வதாக மனித உரிமை அமைப்புகள் தெரிவித்துள்ளன. காசாவில் இடம்பெறும் மனித பேரவலத்தை தடுப்பதற்கு சர்வதேச சமூகம் கைகோர்க்க வேண்டும் என்றும் அந்த அமைப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளன. அபிவிருத்தி செய்திகள். கெபதிகுல்லாவ அல்வெவ இஜ்ராபுரம் புதிய ஜும்மா பள்ளிவாசல் இன்று 11:30க்கு திறந்து வைக்கப்படும். இந்த நிகழ்வில் பள்ளிவாசலுக்கான நிதியுதவி வழங்கிய சவுதி அரேபியாவைச் சேர்ந்த கலாநிதி அப்துல்லா ஜவாலி அப்துல்லா கஜர் மற்றும் AR அலி உஸ்மான் ஆகியோர் அதிதிகளாக கலந்து கொள்வர். விளையாட்டுச் செய்திகள். T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் சுற்றுத் தொடருக்கான மற்றொரு பயிற்சி போட்டி இன்று நடைபெறுகிறது. அயர்லாந்துடன் இலங்கை அணி இந்த போட்டியில் மோத உள்ளது. அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தில் இலங்கை நேரப்படி இன்றிரவு 8 மணிக்கு இந்த போட்டி ஆரம்பமாகும். வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். விவசாயம் சார்ந்த தொழில்துறைக்காக இஸ்ரேலுக்கு சென்று நாடு திரும்பியவர்களை விவசாய தொழில் முயற்சியாளர்களாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அமைச்சர் மனுஷ நாணேகார தெரிவித்தார். இலங்கையில் விவசாயிகளின் எண்ணிக்கையினை 3 மடங்கினால் அதிகரிப்பது அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் அவர் கூறினார். பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள். இந்த வருடத்தின் மே மாதம் 28ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் இலங்கை சுங்கத் திணைக்களம் 581 பில்லியன் ரூபாவை வருமானமாக ஈட்டியுள்ளது. அரசாங்கம் சுங்கத் திணைக்களத்துக்கு இந்த வருடத்தில் 1,524 பில்லியன் ரூபாய் இலக்கினை நிர்ணயித்துள்ளது. இதன்படி குறித்த இலக்கின் 40% தற்போதைக்கு பூர்ணப்படுத்தப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை. நாட்டில் தற்போது நிலவும் மழையுடன் கூடிய வானிலை தொடரும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல், சப்ரகமு, மத்திய, தென் மாகாணங்களில் மழை பெய்யக்கூடும். மேல், சப்ரகமு மாகாணங்களிலும் நுவரெலியா மாவட்டத்திலும் 75 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். வடமத்திய, சப்ரகமு, தென், வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, மொனராகலை மாவட்டங்களிலும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சாய்வு பகுதிகளிலும் காற்று அவ்வப்போது மணிக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர்கள் வேகத்தில் வீசக்கூடும் என்று திணைக்களம் விடுத்திருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது கால்நிலை அறிக்கை. இறுதியாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசு சபையின் நிறைவேற்றுத்துறை அதிகாரிகளின் பிரச்சனைகள் பற்றி ஆராய்வதற்கு குழு நியமனம். நாட்டை பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ள நினைப்பவர்களை பொருளாதார நிலைமாற்று சட்டமூலத்தை எதிர்ப்பதாக ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க தெரிவிப்பு. ரயில் நிலையங்களுக்கு அருகில் நடைமுறைப்படுத்தப்படும் பார்க் அண்ட் ரைட் வேலை திட்டம் அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தலைமையில் இன்று ஆரம்பம். பட்டப்படிப்பை தொடர்வதற்கு மாணவர்களுக்கு வழங்கும் வட்டியற்ற கடனை 15 லட்சம் ரூபாவாக அதிகரிக்க நடவடிக்கை. உலக புகைத்தல் எதிர்ப்பு தினம் இன்றாகும்.
காசாவில் இடம்பெறும் மனித பேரவலத்தை தடுப்பதற்கு சர்வதேச சமூகம் கைகோர்க்க வேண்டும் என்று மனித உரிமைகள் அமைப்புகள் வேண்டுகோள். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. அடுத்த பிரதான செய்தி அறிக்கை பிற்பகல் 12:45 ஒலிபரப்பாகும்.